குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒரு வியர்டாக இல்லைனா நம்ம ஒரு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா நீ ஏதோ லவ் பண்ணியிருக்கியாம்மா அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா, அம்மா என்னமோ தெரியலம்மா, என் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எங்கள் மற்ற கிளாஸ்மேட்ஸை பக்கத்து கிளாஸில் பி கிளாஸில் சி கிளாஸ்லலாம் வந்து லவ் பண்ணுறேன்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா, அம்மா அம்மா இந்த மாதிரி என் கிளாஸில் என் மேம் நடத்தும் போது வயிற்றுல ஓட்டை அதெல்லாம் தெரியுதுமா, தொப்புள் கொடி அதெல்லாம் தெரியுதுமா, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா. இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நமக்கே தெரியும் ரொம்ப ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு ஒரு அதீத கவனம் கொடுக்கறது. இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியமாக ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏபிசி மாடல், ஒரு சின்ன ஏபிசி மாடல் அவ்வளோதான். மேக் இட் வெரி சிம்பிள். நம்பர் 1, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வயசு இது. அதாவது வந்து அவங்க அடலசன்ஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க, இல்லைனா ஏர்லி அடலசன்ஸ் பீரியடில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஆளாக ஃபார்ம் ஆகுறான். அவனுக்கு ஒரு அட்டானமி இருக்குது. அவனுக்கு வந்து அக்செப்டன்ஸ் வேணும். நீங்கள் பொசுக்குன்னு இதெல்லாம் என்ன நீ போ அப்படின்னு மிரட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு வந்து மூக்கறுத்த மாதிரி ஆயிரும். அப்போ அவனுக்கு வந்து இது வந்து எரியிற நெருப்பில் கிருஷ்ணாயில் ஊற்றுற மாதிரி இது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அவனோட க்யூரியாசிட்டியை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஐயோ புள்ள ஏதோ கேட்டான், சிராஜ் சொல்லிட்டாரு, நம்ம போய் பயங்கரமாக உட்கார்ற வாடாம அவனே அத்தாவை கூப்பிட்டு சித்தப்பாவை கூப்பிட்டு ஒரு ரிசர்ச் மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சங்கூதர் மாதிரி போயிடும். ரொம்ப சட்டிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கேட்டு அதை எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். எனக்கும் அப்படி தாண்டா இருந்துச்சு. நான் ஒரு 8வது படிக்கும்போதோ ஒரு 6வது படிக்கும்போது அப்படி தாண்டா இருந்துச்சு. அதெல்லாம் சரியாக போயிருந்தா, அதெல்லாம் ஃபீலிங்ஸ்டா, அதெல்லாம் நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லி பழகுனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஓகே ஃபைன், இது நார்மல் தான் போல இருக்கு, அம்மாவுக்கு இருந்திருக்கு, நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் பொசுக்குன்னு ஏதோ ஒரு எமோஷனில் இதெல்லாம் அவங்க அப்பனை கட்டுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களே, அவன் என்ன யோசிச்சிருவான், ஐயோ இது ஃபேமிலியாக கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நமக்கு அம்மா மாதிரி நம்மளும் கஷ்டப்படுவோம் போல இருக்கு. நீங்கள் ஏதோ சும்மா சட்டிலாக ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று புலம்பியிருப்பீங்க, அவன் அதை பயங்கரமாக பிடிச்சிட்டு வேறு மாதிரி கிளம்புறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்பர் 1, அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி லைக் வந்து இது கொஞ்சம் இருக்கிறது தாண்டா, பட் ஸ்டில் இது கொஞ்சம் ப்ரைவேட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் ரியாக்டன்ஸ். அதாவது வந்து அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அவனோட க்யூரியாசிட்டி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஹார்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயசு வந்து அது எதிர்த்து நிற்பான், ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப காமிப்பான். அப்படியா அது வேறு மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா, அவன் உள்ளுக்குள்ளே வந்து நான் என்ன நீ குழந்தைன்னு நினச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ட் பண்ண பயங்கரமாக மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுவான். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியல் இன்ஃபர்மேஷனுங்க. இதெல்லாம் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த வயசில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அந்த இது அவ்வளோதான். அவனுக்கு ஏதோ செக்ஷுவல் தாட்ஸ்லாம் ரொம்ப பீக் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா யோசிக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த க்யூரியாசிட்டிக்கு அந்த தேவையான அந்த சோஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். காமாக கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப காமாக இருக்கணும். நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னு வைங்களேன், ஐயோ நம்ம ஏதோ தப்பாக கேட்டோம் போல இருக்குது, நமக்கு ஏதோ மூளை என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது, அம்மா நான் ஏமா இப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா, அதையே ஒரு பிரச்சனையாக வந்து அவங்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியம், நிறைய வார்ம் கொடுத்து என்ன பண்ணுங்களேன்னா, ஒரு அன்பாக பாசமாக க்யூரியஸாக தட்டியும் விடாமல் தட்டியும் கழிக்காமல் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். 4 நாள் கழித்து மறுபடியும் திருப்பி வருவான், அப்படியாடா இன்னைக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பதில் சொல்லிவிட்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் இருக்கிற மாதிரி, இந்த ட்ரெஸ்ஸிங்கை பற்றியெல்லாம் பேசும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் பாடியெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸாக தெரியும்டா, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லைடா, நம்ம மனுஷங்களை நல்லா சூப்பராக மதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, அவன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, ஓகே ஃபைன், நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது, அவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை அவன் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்ப்பான். லவ் ஒன்று பார்த்தாச்சு, ட்ரெஸ்ஸிங் ஒன்று பார்த்தாச்சு, வேறு என்ன ஃபைன். ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, பேசிக்கலாம்.